மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேதவசனம் மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தாராகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தாரான போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியர்களுடைய மகன் ஜான்விக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாசிக்கப்பட்ட மத்தேயு 23:15 வசனத்தின் மூலம் மறைபொருளும் அவர் ரகசியத்தை தெரிவித்து இந்த நாளில் நாம் வாசித்த திருவசனம் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தன் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மக்களாக்குகிறீர்கள், மகனாக்குகிறீர்கள். இப்போ பாருங்க, இங்கே வசனம் சொல்லுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலத்தில் சொல்லுகிறார், வேத பாரகரே, பரிசேயரே, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இது எப்படி நரகத்தின் மகன் ஆக்குகிறார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு சில வசனங்கள் மூலம் நம்ம அந்த நாட்களில் கர்த்தருடைய செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் 2 தீமோத்தேயு 4:1. 2 தீமோத்தேயு நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும். ஒரு நிமிஷம், 1 தீமோத்தேயுல வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிற ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே மனச்சாட்சியும் சூடுண்ட. இன்னைக்கு பாருங்க, இந்த மாயக்காரராகிய வேத பாரகர பரிசேயருக்கு என்ன இல்லை தெரியுமா? என்ன இல்லை? மனச்சாட்சி இல்லை. மனச்சாட்சி கிடையாது. இன்னைக்கு போதகராக இருக்கிற ஊழியக்காரருக்கு என்ன இல்லை? மனச்சாட்சி இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க? மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், இப்போ எந்த ஆவிகளுக்கும் விழுந்துட்டாங்க? அவங்க வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? விவாகம் பண்ணாதிருக்கவும் என்ன போதிப்பாங்க? இப்ப இந்த பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்தவங்க என்ன சொல்றாங்க? கல்யாணம் முடிக்காதீங்க. அப்போ உங்க மார்க்கத்தான ஆன போது அவங்க நினைச்சிட்டு வந்திருப்பாங்க, பரவாயில்லைங்க, அவங்க மார்க்கங்க நல்ல உயர்ந்த மார்க்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி
அவர்கள் விசுவாசித்து உங்க மார்க்கத்துக்கு வந்திருப்பாங்க, கர்த்தருடைய மார்க்கத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இங்க அவர்கள் பாருங்க, மனச்சாட்சியிலே சூடு உண்ட பொய்யராகி பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விலகி போயிட்டாங்க. இப்போ ரொம்ப பேர் விலகி போய் என்ன பண்றாங்க? விவாகம் பண்ணாது இருக்கவும். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த இங்கே இந்த இடத்துல வரும்போது போஜன பதார்த்தங்கள்னா எல்லாமே போஜன பதார்த்தங்கள் அல்ல. நாம் எதையெல்லாம் உண்ண வேண்டும் என்று தேவன் நமக்கு நியமித்திருக்கிறாரோ அதான் போஜன பதார்த்தம். அதுக்காக எல்லாமே போஜன பதார்த்தம் ஆகிவிடாது. சிலர் சொல்றாங்க எல்லாத்தையும் சாப்பிடலாங்கிற மாதிரி போதிக்கிறாங்க. இல்லை, அதில் விஷயம் இல்லை. ஏன்னா தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும். இப்போ சிலர் என்ன சொல்றாங்க, தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களையே சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிடுவார்கள். அடுத்து தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இது சொன்ன இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதெல்லாம் சாப்பிட்டு இருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் சாப்பிட்டுருக்கவே மாட்டார். ஆகவே ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க வழக்கம் இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். சிலர் சொல்லுவாங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்று அங்கே பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னால் அது பழைய ஏற்பாடு. சரி, பழைய ஏற்பாடு தானே, பழைய ஏற்பாட்டில் சொல்லி தசமம் வாங்க சொல்லி நீ ஏங்க வாங்குற அப்படின்னா அதுக்கு பதில் பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆகவே தேவன் நமக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, இன்னையெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடுங்க. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சாப்பிட வேண்டாம். கர்த்தர் சொல்ற கீழே வாசிங்களா? அடுத்து தேவ வசனத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இப்ப 7வது வசனத்தை வாசி. 7 சீர்கேடும் ஒழுங்கா வாசி. சீர்கேடும் கிளவிகள் வேற்றுமாயிருக்கிற கட்டுக்கரைக்குள் நீ வாசியதா? சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற அப்படிதான் வாசிக்கிறது. சீர்கேடு நீ வாசி, அதை வாசிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிறதா சேர்த்து தான் வாசிக்கணும். சீர்கேடு கிளவிகள்னு வாசிக்கக்கூடாது. வாசிங்க, நீ வாசிக்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. என்ன பண்ணணும்? சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு செவிகளை விலக்கி இப்போ என்ன செய்யணுமாமா? என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம். சரீர முயற்சினால எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. எதனால? சரீர முயற்சினால நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவே முடியாது. என்ன செய்யணுமா? அதுக்கு பதிலா தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாகையால் இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. வாசிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3:1 வாசிங்க.
மேலும் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராமிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து. பாருங்க, அவங்க கடலையும் கடந்து சமுத்திரத்தையும் கடந்து உங்க மார்க்கத்துக்கு கொண்டு வருவாங்க. மார்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டு அவங்க என்ன செய்யறதா உங்களிலும் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அவன் இந்த மார்க்கம் நல்லதுன்னு வந்திருப்பேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன். என்னதை பார்க்குறேன், இந்த நாட்டில் என்ன நடந்துக்குன்னா, இந்த மனுஷர்கள் உலகத்தில் இருக்க மனுஷர் இல்லை, நான் கர்த்தரை தொழுது கொள்கிறேன் என்று 5வது வசனம் சொல்லுது பாருங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படியாப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எப்படி இருப்பாங்களா இங்கே பாருங்க, 1 to 4 வரைக்கும் சொல்லியிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாட்சி பாருங்க. நமக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏதாவது இருக்கா நீங்கள் நல்லா போய் வாசிச்சு பாருங்க. கடைசி காலங்களே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் அப்படியே நீங்கள் வாட்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கற்றுக்கூடிய நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் சற்று பரிசோதித்து அப்படியேப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை நம்ம விட்டு விளக்குமாறு கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க 2 தீமோத்தேயு 2:5. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பாருங்க, மல்யுத்தம் பண்றதுன்னா என்னது? மல்யுத்தம் பண்றதுன்னா என்ன? மல்யுத்தம் பண்றதுன்னா 2 பெரிய பயில்வான்கள் மாதிரி வந்து மல்லு கட்டுறது. யார் அந்த ஒருத்தர் கீழே தள்ளுறானோ கீழே உணர்ந்தவே தோற்றுப்பான். இதுக்கு கூட என்ன செய்யணுமாமா? ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணணும், பண்ணாவிட்டால் முடிச்சுவிட மாட்டான். அப்போ அங்கே சில சட்டத்திட்டங்கள் உண்டு, அதில் சில கோடுகள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த அந்த சட்டத்தின்படி தான் நின்று மல்யுத்தம் பண்ணணும். அதற்கு விலகி நின்று ஒரு வேளை அவன் ஜெயிச்சானாங்க அவனுக்கு என்ன கிடைக்காது? பரிசு கிடைக்காது. ஆகவே பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் சட்டத்தின்படி, எந்த சட்டத்தின்படி? வேத சட்டத்தின்படி நடந்தால், போதித்தால், அதன்படி நடந்தால் முடிசூட்டப்படலாம். என்ன கிடைக்கும் நமக்கு? சில வாசிங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனை முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவரை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு புத்தியை தந்தருள்வார். வாசிங்க அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, நல்ல போராட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நல்ல போராட்டம் போராடணும்.
நல்ல போராட்டம் போராடினேன். யாரு? பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இப்போ பாருங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க சட்டத்தின்படி ஓடணும், தெரியுமா? ஒழுங்கின்படி ஓடணும். அங்கே கோடு போட்டிருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு அந்த கோட்டில் தான் ஓடணும். கோட்டை விட்டு விலகி ஓடுனா அவுட்டு. அவங்களுக்கு என்ன கிடைக்காது? கிடைக்காது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சட்டத்தின்படி ஓடணும். இங்கே கர்த்தர் நமக்கு என்ன எழுதி கொடுத்துருக்கிறாரோ அதன்படி ஓட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஓடுனா என்ன எழுதி? 8 வாசம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆகவே நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்க வேண்டுமானால், நீதியின் கிரீடம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? சட்டத்தின்படி ஓட வேண்டும். சட்டத்தின்படி ஓடினால் நமக்கு என்ன கிடைக்கும்? நீதியின் கிரீடமும் கிடைக்கும், ஜீவ கிரீடமும் நமக்கு கிடைக்கும். சட்டத்தின்படி நம்ம மல்யுத்தம் பண்ணலைன்னா நமக்கு பதக்கம் பரிசும் கிடைக்காது, தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. ஆகவே பாருங்க, இன்னைக்கு அநேக உபதேசங்கள் இன்னைக்கு வந்து விட்டது. அதுவும் இந்த மீடியா வந்ததுக்கப்புறம் அநேக காரியங்களை குறித்து பேசி ஜனங்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தம்பி பேசுகிறாரு, அந்த தம்பி பேர் ஷான் அப்படின்னு ஒரு தம்பி பேசுகிறார். அவர் புதுசாக ஒரு பெரிய விளக்கத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டார். நகை போடலாமா போடக்கூடாது, நகை போடலாமா போடக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. வசனத்தை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா அந்த தம்பியெல்லாம் அந்த ஊழியத்தை குழப்பதற்காகவே வந்திருக்கிறார். அந்த தம்பி ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, முதல்ல கர்த்தருடைய வேதத்தில் இல்லாத வார்த்தையை எவன் பயன்படுத்துகிறானோ அவன் சரியான ஒரு போதகனும் அல்ல, ஊழியக்காரனும் அல்ல. அவன் சொல்லுகிறான், அந்த தம்பி சொல்லுகிறான், திருவிருந்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ முதல்ல சொல்கிற வார்த்தையே சரியான வார்த்தை இல்லை. அப்புறம் ஒரு நகைக்கு வந்தார், நகையை போட்டுக்கொள்ளலாம். வேத வசனம் சொல்லுது அணியாதன்னு சொல்லி, அணியாமல் இருக்கணும்னு சொல்லி போதிக்கிறவங்க சரியானவங்களா, அணியணும்னு சொல்லி போதிக்கிறவங்க சரியானவங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? உலகத்துலேருந்து வர்ற ஜனங்கள், ரசிக்கப்பட்டு வர ஜனங்கள் இதையெல்லாம் பார்த்து தெரிந்துதான் வருகிறார்கள். இதெல்லாம் பார்த்து அங்கே போனால் இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லி. ஆனால் இங்கே வந்தோன்னு பாருங்கள், பலவிதமான குழப்பம். ஊழியக்காரனுடைய மனைவி நகை போட்டிருக்குமானால் அந்த சபையிலே உபதேசம் போட்டுக்கொள்ளலாம். ஊழியக்காரனுடைய மனைவி நகை போடவில்லை என்றால் அதற்கேற்ற உபதேசம் அந்த சபையில். உன்னுடைய சட்டத்திட்டம்லாம் அங்கே ஆகாது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய சட்டம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறது, நீங்கள் அணியாமல் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இப்படி பல விதமான சில சபை போதகர்கள் பேசுகிறார்கள், அல்லது அரசு சபையில் உள்ள ஒரு தம்பி பேசுகிறார், வளன் அரசு அப்படிங்கிற ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற அந்த ஆவிக்குரிய சபைகளை பார்த்து பிரிவினை சபை என்று சொல்லுகிறார். பிரிவினை சபை என்பது இன்னும் எதுன்னு அவருக்கே தெரியாமல் பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை கிறிஸ்தவ மதம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கிறிஸ்தவம் மதம் அல்ல, அவர் மதத்தை குறித்து பேசுகிறார். அவர் அறிந்து கொண்டு தான் பேசுகிறார். முதல்ல அவர் இந்த காரியங்கள்லாம் பேசுவதற்கு முன்பாக நாம் எந்த நிலையில இருக்கிறோம், நாம் எதற்குள்ளே இருக்கிறோம், முதல்ல இருக்கிற வழிபாட்டை விட்டு வெளியே வரட்டும், வந்து பேசட்டும், கேட்டுக்கொள்ளலாம். அவர்கள் சொல்கிறாரு, பேதுருத முதல் போப், சரி, வசனத்தின்படி சபையை அவர் மேலே கட்டலாம். சரி, இதெல்லாம் பேசுகிற அவர்கள் கத்தோலிக்க சபை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியுமா?
கிபி 300க்கு அப்புறம் தான் ஆசிய சபையை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த 300 வருஷத்தில் பேதுருவுக்கு அப்புறம் எத்தனை போப்பு வந்தாங்க சொல்ல முடியுமா? அப்போ விஷயம் தெரியாமையே ஜனங்களை போட்டு குழப்பறது, ரெட்டிப்பான நரகத்தின் மக்களை ஆக்குறது. வேத வசனம் நமக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை போதிப்பதே இல்லை. அதை விட்டு விட்டு தவறான உபதேசம் நீ நிறைய தவறான உபதேசம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வாசிங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படி ஜாக்கிரதைப்படு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. என்ன பண்ணணுமாமா? சீர்கேடான வீண் பேச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள், ஆவிக்குரிய மக்கள் மத்தியில் என்ன இருக்கு தெரியுமா? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன செய்யணுமாமா? நீ விலகிரு. அவர்களால் கள்ள போதகர்கள், அங்கே என்ன அங்கேயே எழுதியிருக்கு பாருங்க, கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள். என்னைக்கு இந்த சத்திய வேதத்தை விட்டு காரியங்களை பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே யாராமா? கள்ள போதகர்கள். கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறான். கல்யாணம் பண்ண பாவமா? அப்படி எங்கேயும் வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி போதகம் பண்ணுறேன். ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது அப்படின்னு போதகம் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் தான் 1,44,000 பேர்னு சொல்லிட்டு போதகம் பண்ணுறேன். வேதவசனம் அப்படி சொல்லலை. அந்த 1,44,000 பேர் இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் எடுக்கப்படணும்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறேன்? அந்த 1,44,000 பேர் நாங்கள். இப்படி கள்ள போதகம் பண்ணி ஜனங்களை இந்த நாட்களிலே குழப்பி கர்த்தர் தான் உண்மை தெய்வம், அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க நம்பி வர்ற ஜனங்களை இங்கே போட்டு குழப்பி வேத வசனத்துக்கு புறமாக போதிச்சு அவங்கள ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்கள். இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவத்தில். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வேதத்தை தெளிவாய் வாசியுங்கள். தெளிவாக அதனுடைய வசனங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, வாசியுங்கள். 4:3 வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க கொள்ள மனதில்லாமல் செவித்திணர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்தில் நம்ம இருக்கோம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி அவங்களுடைய சுய விருப்பத்துக்கு என்ன எழுதியிருக்கு? சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. அப்ப அவங்களுக்கு சுய இச்சைகளுக்கு செவித்திணர்வுகளாகி சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு ஜனங்கள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலத்துக்கு வந்துட்டாங்க. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொன்னார், என்ன சொன்னார்? நீங்கள் எது மேலே அஸ்திவாரம் போட்டுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையாகிய கல் மேலே நீங்கள் அஸ்திவாரம் போட்டுக்கணும். கண்மலையாகிய கிறிஸ்துவ மேலே நீங்கள் அஸ்திவாரம் போட்டுக்கணும். போட்டிருந்தா யார் உங்களை அசைச்சு, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் நாங்கள் கர்த்தருடைய வழியில் கரெக்டாக இருப்போம், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வேலையை பார்த்துப்போம்னு சொல்கிறாங்க இருக்குது. ஆனால் இவர்கள் மத்தியிலையும் பாருங்கள், இன்னும் கரெக்டாக அவங்கள தெரிந்து கொண்டு, இந்த சபைக்கு போகிறவங்களை தெரிஞ்சு கொண்டு அவங்கள குட்டையை குழப்பி
அவங்கள குழப்பி அவங்களை எப்படியாவது அந்த சபைக்கு கள்ள போதக சபைக்கு கொண்டு போயிடணும்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே நாம் சத்தியத்தை நன்றாக கற்றுக்கொண்டு சத்திய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடந்து என்ன இருக்கு 5 வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய். ஊழியத்தை நிறைவேற்று. ஏன்னா ஊழியம் என்பது தீங்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன சொல்றாரு? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆகவே ஊழியம் என்பது ஏதோ கட்டக்காட்டில் விளையாடுற காரியம் இல்லை. சத்தியத்தின்படி போதிக்கணும், அதன் வழியிலே நடக்கணும், மற்றவர்களை அதன் வழியிலே நடத்தணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஆகவே இன்றைய நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம மல்யுத்தம் பண்ணுகிறவன் எப்படி சட்டத்தின்படி மல்யுத்தம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ பரலோகராஜ்யத்துக்கு போகிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும். ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள் அங்கே உள்ள சட்டத்தின்படி ஓடுனாக்க பரிசை பெறும்படி, நம்ம பரிசை பெறும்படி நம்ம என்ன செய்யணுமாமா? ஓட வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் கருத்தாய் இருந்து அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற காரியங்களுக்கு செவி கொடாதபடிக்கு சத்தியத்துக்கு செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகாமல் சத்தியத்துக்கு செவியை கொடுங்க. சத்தியத்துக்கு செவி கொடுத்து சத்தியத்தின் வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பிப்போம். இன்னும் நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறபடினால அடுத்து ஒரு சின்ன செய்தியை பார்த்து விட்டு நம்ம அடுத்த காரியத்துக்குள்ளே நம்ம ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம்.